அப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ தி காம்போசிட் வால் apparatus. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 செட்டப்பாக இருக்குது. ரைட்டா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ராடு, ரைட்டா, ஒரு பிளேட்டில் வந்து எம்எஸ் ராடு, நெக்ஸ்ட் வந்து பேக் லைட்டு, ரைட்டா, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுக்கு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வுட்டு, ரைட்டா. அப்போ 3 இது இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பேக் லைட்டு எம்எஸ் பிளேட்டு, ரெண்டாவது வந்து பேக் லைட் பிளேட்டு, ப்ரெஷர் வுட்டு, ரைட்டா. இதில் வந்து எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இது பண்ணுறதுக்காக நிக்கல் குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் மெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலக்டர் சுவிட்ச் மூலிமா நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணால் இங்கே வந்து டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். யூஸிங் ஆஸ் அ நிக்ரோம் ஒயரை யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்சார் இங்கே காட்டுது. இப்போ நீங்கள் அதே மாதிரி தான் ஹீட் இன்புட் எடுத்துக்கிறீங்க. இது வந்து இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ்க்கு மேலே போகக்கூடாது, அதாவது 40க்கு மேலேயே போகக்கூடாது. யூ ஹேவ் மெயின்டெனன்ஸ் பிலோ 40, ரைட்டா. இப்போ வந்து நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் மாறும், ரைட்டா. அதுக்கு முன்னாடி இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமீ, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டு டெம்பரேச்சர் வச்சுருக்காங்க. பேக் லைட்டில் பார்த்தீங்கன்னா இன்புட் இஸ் 1, அவுட்புட் இஸ் 1, ரைட்டா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எஸ் ராடில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் இங்கே வச்சுருக்காங்க, ஒரு டெம்பரேச்சர் அங்கே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் வுட்டில் இங்கே வச்சுருக்காங்க, இங்கே வச்சுருக்காங்க. டோட்டலி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 செட் ஆஃப் ரீடிங்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ T8 வரை நீங்கள் கால்குலேட் பண்ணணும், ரைட்டா. அப்போ T8 இது பண்ணும்போது நீங்கள் வந்து ஹீட் இன்புட்டில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒரு 46 எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ரீடிங் நோட் பண்ணிக்கோங்க, ரைட்டா. செட் ரீடிங்கில் வந்து வோல்ட் மீட்டர் 46 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அம்மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0.36 நோட் பண்ணிக்கோங்க, 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டெம்மரை யூஸ் பண்ணோம்னா இது வந்து உங்களுக்கு T1லேருந்து அப் டு T8 வரை வந்து நீங்கள் டேர்ன் பண்ணி இது பண்ணிகிட்டே இருக்கலாம், ரைட்டா. இது வந்து அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் 45 மினிட்ஸ் ஃபார் ஸ்டடி ஸ்டேட்டுக்கு மெயின்டைன் பண்ணணும், ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 5 செட் ஆஃப் ரீடிங்ஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கேப்பில் வந்து நீங்கள் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் தி நேச்சுரல் கன்வர்ஷன் அப்பேரட்டஸ். நேச்சுரல் கன்வர்ஷன்னா இட் இஸ் ஓப்பன் டு தி அட்மாஸ்பியர், ரைட்டுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு அட்மாஸ்பியராக இருக்கும், ரைட்டா. இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் டியூபிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கல் டியூபிங்கை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்டிக்கல் டியூப்பில் நீங்கள் அதே மாதிரி அந்த நிக்ரோம் இதில் வந்து ஒரு பாயிண்டில் 1 2 3 4 5 வந்து உள்ளே இருக்குது. 6 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பு அங்கே பாருங்கள், ஒரு தெர்மோகப்பல் ஓப்பன் டு தி அட்மாஸ்பியர், அது வந்து T6 தான் நீங்கள் ரீடிங் எடுக்கணும், ரைட்டா. அப்போ T5 வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த டியூப்பில் எவ்வளோ ரீடிங்னு எடுக்கணும். T6 மட்டும் ஓப்பன் டு அட்மாஸ்பியர் இருக்கும், அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதே ப்ரொசீஜர் தான். 40 வாட்ஸ்க்கு மேலே போகக்கூடாது, 2 மல்டிப்ளை பண்ணனா, ரைட்டுங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இதையும் ஆன் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா வெர்டிக்கல் இது ஆகும்போது உங்களுக்கு ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து டிம்மர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ரைட்டா. இதுவும் அதே மாதிரி தான், 40க்கு மேலே போகக்கூடாது. இது 45 மினிட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ஒரு 76 எடுக்கிறேன். நீங்கள் ரீடிங் வந்து நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரீடிங் வந்து 70 இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீடிங் நோட் பண்ணிக்கலாம். 77, ரைட்டா. 0.64க்கு என்ன இருக்குன்ட்டு Q வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் T1, ரைட்டுங்களா. இது T1 என்ன, ரைட்டா. ஆஃப் பண்ணாச்சு, ஃபஸ்ட்டு ஆனில் ரீடிங் எடுங்க, நெக்ஸ்ட் ஆஃபில். அதே மாதிரி இதில் டிம்மர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும், ரைட்டா. இதில் என்ன ரீடிங் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து T1 என்னென்ன ரீடிங் எடுத்துக்கணும், T2 என்னென்ன எடுக்கணும், T3 என்னென்ன எடுக்கணும், ஒரு எல்லாத்துக்கும் செட் ஆஃப் 5 இது. அதே மாதிரி T4 என்னென்ன எடுக்கணும், T5 என்னென்ன எடுக்கணும், T6 என்னென்ன எடுக்கணும், ரைட்டா. T7 இஸ் டம்மி, அவ்வளோதான். மொத்தம் உனக்கு 6 டெம்பரேச்சர் இருக்குது, மீதி டம்மி ஆயிரும். நீங்கள் வந்து ஹாவ் டு அட்ஜஸ்ட் கம் பேக் டு ஃபஸ்ட், ரைட்டா. அடுத்த செட்டப் எடுக்கும்போது 10 மினிட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி இந்த ப்ரொசீஜர்ஸ் எடுத்து வெர்டிக்கல் டியூபுக்கு என்ன ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். குட் மார்னிங்.
Today experiment is heat transfer through the lacked by apparatus. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் இந்த செட்டப் வந்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்டா, இந்த செட்டப் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நடுவால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டராக இருக்குது. ரைட்டா, ஹீட்டரை வந்து இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் டு மெயின்டைன் தி டு இண்டிகேட்டிங் தி டெம்பரேச்சர் பார்க்குறதுக்காக அந்த ஹீட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னர், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, அதாவது அவுட்டர் பைப்பு, மிடில் பைப்பு, ரைட்டுங்களா, அதே மாதிரி இன்சைட் பைப்பு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்பெட்டாஸ் இன்சுலேட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவுட்டர் பைப் ஆகட்டும், இன்சைட் பைப் ஆகட்டும், உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஷார்ட் டஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் வச்சு நம்மளுக்கு எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேக்டு இன்சுலேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஹீட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவுட்டரில் என்ன, மிடில் என்ன, இன்சைடில், இதில் எல்லாத்துலேயும் ரெண்டு பாயிண்டில் வந்து டெம்பரேச்சர் வச்சுருப்பாங்க. நீங்கள் டெம்பரேச்சர் என்னென்னு நீங்கள் கால்குலேட்டட் பண்ணணும். ரைட்டுங்களா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3, அதாவது இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டெம்பரேச்சர் T1 அண்ட் T2, மிடில் வந்து பார்த்தீங்கன்னா T3 அண்ட் T4, ரைட்டுங்களா, T5 T6 வந்து அவுட்டர். ரைட்டா, அப்போ இன்னரும் அவுட்டரில் வந்து உங்களுக்கு ஷார்ட் டஸ்ட், அதாவது ஆஸ்பெட்டாஸ் இன்சுலேட்டிங் பண்ணியிருப்பாங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க மிடில். ரைட்டுங்களா, இப்போ வந்து இது எப்படி ரீடிங் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து டிம்மர் வந்து ஃபஸ்ட்டுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லேக்கட் பைப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு டிம்மரை வந்து ரைட்டா இதில் வந்து இதுலேயும் ஆன் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா, இது ஆனில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இது 40 வாட்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் 40 வாட்ஸ் மேலே போகக்கூடாது. அதனால் நீங்கள் ஒரு 5 செட் ஆஃப் ரீடிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் நீங்கள் ஸ்டடி ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரீடிங் எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து 5 செட் எடுக்கணும். நீங்கள் 70லேருந்து எடுத்துட்டிங்கன்னா 70 இன்ட்டு திஸ் மல்டிப்ளை பண்ணால் மேக்ஸிமம் உங்களுக்கு 30 வாட்ஸ்க்குள்ளே தான் வரும். 40 வாட்ஸ் மேலே போகக்கூடாது. நீங்கள் இப்போ நான் ரீடிங் வந்து 70 எடுக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் இப்போ வந்து 85 இன்ட்டு திஸ் மீட்டர் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் உங்களுக்கு வந்து இங்கே Qன்னு கொடுத்துருக்காங்க. Q வந்து ஹீட் சப்ளை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா வோல்ட் மீட்டர் இன்ட்டு அம்மீட்டர், அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வோல்ட் மீட்டர் நோட் பண்ணிக்கோங்க 0.84, அம்மீட்டர் நோட் பண்ணிக்கோங்க 0.62. 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் த ஹீட் இன்புட். இங்கிருந்து வர ஹீட் இன்புட் என்னென்னு. ரைட்டுங்களா, நெக்ஸ்ட் வந்து தெர்மோகப்பல்ஸ், அதே மாதிரி ரீடிங்ஸ் எடுக்கணும். அப்போ வந்து T1 என்னன்னு பார்த்துக்கோங்க. T1 நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. T1 இஸ் இன்சைட் பைப். ரைட்டா, T2 இட்ஸ் இன்சைட் பைப்பு. அதுக்கப்புறம் T3 வந்து மிடில் பைப்பு. ரைட்டா, அதில் வந்து T4. அப்போ 2 இது நிக்ரோம் மூலிமா நம்ம சென்சரில் வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு இங்கே மெஷர் பண்ணுறது தான் என்ன டெம்பரேச்சரோட இண்டிகேட்டர். ரைட்டா, 4, T5 என்ன, T6 என்ன, இந்த ரீடிங்ஸ்லாம் இங்கே அப்டேட் பண்ணுறோம். T இன்சைடுக்கு இந்த ஃபார்முலா போட்டு T1 + T2/2 போடுறீங்க. மிடிலுக்கு வந்து T3 + T4 போட்டு கண்டுபிடிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு இன்சைடுக்கு T5 + T6. ரைட்டுங்களா, இது போட்டு என்ன ஆன்சர் வருதுன்ட்டு நீங்கள் Qவும் K வேல்யூ கண்டுபிடிக்கணும். Q = 2πLK T1 - T0 ln of R0/Ri. ரைட்டுங்களா, இந்த R0 இங்கேயே வந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா, ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டயாமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை மெஷர் பண்ணி நீங்கள் என்ன வருது இங்கே ரீடிங் எடுத்தீங்கன்னா Q வேல்யூ K வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம்.